ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது 17வது ஸ்லோகம். ஆத்மா அழிவதில்லை, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. தத்வித்தி, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. எதை புரிஞ்சுக்கணும்? ஏன சர்வம் இதம் தத்தம், எதனால் இந்த உலக பொருள்கள் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கோ, அதாவது ஆத்மாவே உலக பொருள்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைந்திருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உலக பொருள், ஒரு மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், நம்ம உடம்பு எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா புகுந்திருக்கு. ஏன சர்வம் இதம் தத்தம், எதனால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்குமோ, எதனால் அப்படின்னா ஆத்மானால். ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அவிநாஷி, அழியவே அழியாததுன்றதை தெரிஞ்சுக்கோ. விநாசமவ்ய யஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. அதனால் அழிவே என்பதே இல்லாததான இந்த ஆத்மாவுக்கு அழிவை ஏற்படுத்துறதுக்கு யாருக்குமோ எதுக்குமோ முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு ஆத்மானால் இந்த உலக பொருள்கள் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் இந்த ஆத்மா உள்ளே புகுந்திருக்கு. இந்த ஆத்மா தான் உள்ளே புகுந்து இது ஒவ்வொன்றத்தையும் செயல்படுத்துது. இப்போ இந்த உடலே இந்த ஆத்மா இல்லை அப்படின்னா உயிர் இல்லாமல் ஆயிடுது இல்லையா? அப்போது அந்த உடலுக்குள்ளே இந்த ஆத்மா போய் இந்த உடலை செயல்படுத்துது. அதுதான் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்போது எதனால், எந்த ஒரு ஆத்மானால் இந்த உலக பொருள்கள் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கோ அப்படிப்பட்டதான ஆத்மா அழிவில்லாததுன்றது தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த அழிவில்லாததுன்றது இந்த ஆத்மாவோட இயற்கை தன்மை. அதுக்கு யாரும் அதை புகுத்தலை. அந்த அழியாத தன்மைன்றது யாரும் அதுக்கு புகுத்தலை. இயற்கையான தன்மை ஆத்மாவோடதே அழிவில்லாததான். அதனால் அப்படிப்பட்ட ஆத்மாவை யாருனாலையும் எதுனாலையும் அழிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போது பகவான் எதுக்கு ஆத்மாவுக்கு இயற்கையாகவே அழியாத தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம உலக பொருள்கள்லேயே நிறைய பேர் இப்போ இந்த இன்வென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? புது புது பொருள்கள் கண்டுபிடிக்கிறது, செய்கிறதெல்லாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது என்றைக்குமே அழியவே அழியாது, உடையவே உடையாது, எவ்வளோ மேலேருந்து கீழே போட்டாலும் உடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு பொருள்னால் அதை அழிக்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ வைரத்தையே வச்சுக்கிட்டிங்கன்னா டைமண்டு, அது எதுனாலையும் அதை கட் பண்ணவே முடியாது, உடைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வைரத்தால் அந்த ஒரு வைரத்தை கட் பண்ண முடியும் இல்லையா? அதுபோல் ஆத்மாவுக்கு அந்த மாதிரி ஏதான ஒரு பொருள் இருக்குது, வேறு எதுனாலையான அதை அழிக்க முடியுமான்னு கேட்டால் எதுனாலையுமே முடியாது. ஏன்னா அதுக்கு அது இயற்கை தன்மை, புகுத்தப்படலை. அதனால் அந்த ஆத்மாவுக்கு அழியாததுன்ற இயற்கை தன்மை. அதனால் எதுக்கு இந்த இடத்துல இதை அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய வீரனாக வேணாலும் இருக்கலாம் அர்ஜுனா, சிறந்த வீரன், வில்லாளி அப்படின்ட்டுலாம் பேர் வாங்கியிருக்கலாம், தனஞ்சயன் அப்படின்ட்டுலாம். ஆனால் உன்னுடைய அம்புகளால் கூட அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. அதனால் உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உடல்கள், பீஷ்மர், துரோணர் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா இந்த உடலை எடுத்திருக்காங்க. அந்த ஆத்மாவை நீ அழிச்சிட முடியாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சரி, அழியாதது, அதுக்கு இயற்கை தன்மை, இதெல்லாம் பகவான் சொல்லிட்டாரு. ஆனால் ஏன் அழியாதது? அதுக்கு இயற்கை தன்மை அழியாததுன்றது இருக்கட்டும், ஆனால் எப்படி நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறது? ஒரு லாஜிக். ஏன்னா இன்றைக்கி அதுதானே எல்லாருக்குமே கேட்குறாங்க, லாஜிக் சொல்லு, அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்ட்டு. அதை கண்டிப்பாக அடுத்த தொடரில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.